உயர்நீதிமன்றம் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் விடுதலையாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து சிறையிலிருந்து விடுதலையானார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். நில மோசடி தொடர்பான வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறி ஹேமந்த் சோரனை அமலாக்கப் பிரிவு கைது செய்திருந்தது. நிலையில் ஜாமீன் மனுவில் அவருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நில மோசடி தொடர்பான வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி ஹேமந்த் சோரனை அமலாக்கப் பிரிவு கைது செய்திருந்தது. இத்தனை நாட்களாக அவர் சிறையில் இருந்த நிலையில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஜாமீன் வழக்கில் அவருக்கு உயர்நீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த ஜனவரியில் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் சிறையிலிருந்து அவர் விடுதலையாகியிருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். நில மோசடி தொடர்பான வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறி அமலாக்கத்துறை அவரை கைது செய்திருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த ஜனவரி மாதம் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து சிறையில் இருந்து வந்தார். ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றமானது அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது அவர் சிறையிலிருந்து வெளிவந்திருக்கிறார். உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர். நில மோசடி தொடர்பான வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது என்று கூறி அமலாக்கப் பிரிவு அவரை கைது செய்திருந்த நிலையில் ஜாமீன் கிடைத்ததை அடுத்து அவர் சிறையிலிருந்து விடுதலையாகி இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.